நண்பர்களுக்கு வணக்கம். சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க இதை கொஞ்சம் கவனிச்சுப்போம். அப்படின்னா 6/9/2025 இன்று இந்த டிசம்பர் வரை குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அதோடைய வக்கரங்களை இதை கவனிச்சு தான் இந்த பலன் ஓடிட்டு இருக்குது. மாத கிரகங்கள் தின கிரகங்கள் இதை கணிச்சு முடிவு எடுக்க முடியாது. ஆனால் மாத கிரகங்களை வச்சு ஓரளவு கணித்துக்கலாம். ஆனால் வருட கிரகங்கள் தான் உண்மையான நிலைப்பாடுகளை சொல்லும். அந்த வருடங்களுடைய கணிப்புகளையும் சேர்த்து தான் பேசுகிறோம். சரி, ஆரம்பிப்போம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு எது ஆகும் எது ஆகாது, எது உதவி செய்யும் எது உதவி செய்யாது. சிம்ம லக்னத்துக்கு லக்னத்தில் சூரியன் இருக்காரு, ஆவணி மாதம் இன்னைக்கு 21 தேதியாவது. லக்னத்தில் கேது இருக்கிறாரு, லக்னத்தில் புதன் இருக்கார். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகருக்கு பூர்வீகத்தில் குழப்பம் உண்டு. ஜாதகருக்கு குழப்பம் உண்டு. பணத்தினால் பணத்தடை. இப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்கீம் போட்டுருக்காங்கன்னு வச்சுங்க, நகைக்கு ஒரு தள்ளுபடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சீசனில் இப்போ இல்லை, எலெக்ஷன் வரும்போது தான் நடக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்டதுலேருந்து இப்போ நாளைக்கு இருந்தால் உங்களுக்கு நகைக்கு தள்ளுபடி, இன்றைக்கி நகையை எடுத்து விற்றுருவாங்க. ஏன்னா லக்னத்துக்கு 12 சுக்கிரன் போயிட்டாங்களா. அப்போ நகை வீடு வாசல் சுகஸ்தானங்களுடைய செலவு அதிகரிக்கும். 2ல் செவ்வாய் எடுத்துட்டாங்கன்னா வாக்குஸ்தானம் நல்லா பலப்படும். இப்போ சொல்கிறத ஜெயிக்க முடியும். முரட்டத்தனமான பேச்சுகள் ஆங்காரமாக நன்றாக இருக்கும். அப்போ செவ்வாய் வீடு வாசலுடைய யோகங்கள் இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் உண்டு. முயற்சி செய்தால் ஜெயிச்சுக்கலாம். வீடு வாசல் வாங்கினா முதல்ல 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், காசு பணங்களை வரணும், லாபஸ்தானம் அப்படி வந்தால் தான் வீடு வாசல் வாங்க முடியும். இப்போ இவர்களுக்கு இந்த யோகம் உண்டு. ஏன்னா ராசிக்கு 11 குரு உள்ளார். அப்போ இந்த காலகட்டங்கள் தான் அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாதாரண வீடு உள்ளவங்க கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மாறுறதுக்கும், வீடு வாடகைக்குள்ளவங்க ஒத்திக்கு போகிறதுக்கும், ஒத்திக்கு போனவங்க வீடு விலைக்கு வாங்குறதுக்குமான யோக காலங்கள் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. சரி, 2ஆம் இடம். 3ஆம் இடம் சொல்லக்கூடியது 12ல். அப்போ வெளியூர் பயணங்கள் பிரயாணங்கள் இது கொஞ்சம் அலைச்சலுக்கு வெளியே போகிறது, வியாபார நோக்கத்துக்கு போகிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, 4ஆம் இடம் வீடு வாசல் யோக ஸ்தானங்கள் 4 கூட 2ல். அப்போ வீட்டில் உள்ள வருமானங்களை வைத்து வீடுகளை நிர்வாகம் செய்து மேன்மேலும் பெருக்கக்கூடிய யோகங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டு. இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஓரளவுக்கு பாசிபிளான பதிலாக தான் இருக்குது. சரி, 5ஆம் இடம் 5 கூட 11லிருந்து பார்த்து கொண்டிருக்காரு. அப்போ 5-11 வேலை செய்யுது. அப்போ குழந்தைகள் நிலை ரொம்ப நாளாக குழந்தைகள் நிலை ஏற்படுது. குழந்தையோட படிப்பு, குழந்தைகளுக்கான கல்வி ஸ்தானங்கள், குழந்தைகளுக்கான திருமணம் செய்து வைப்பது, அப்படியே குழந்தைகளுடைய நிலை அப்படியே ஸ்டெப்பாக அவர்களுக்கு வயதுக்கேற்ப படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, குழந்தைகள் கல்யாணம் பண்ணவங்க நல்லா பண்ணுவாங்க, குழந்தைக்கு சேஃப்டி சொத்துக்கள் சேரும், குழந்தைக்கான நிலைப்பாடுகளை என்னென்ன செஞ்சு வைக்கணுமோ அத்தனையும் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கான யோகங்கள் உண்டு. சரி, 6ஆம் இடம் சர்வீஸ் தானம், வேலை செய்யக்கூடியது, தொழில் வரக்கூடியது. 6 கூட 9. அப்போ 6ஆம் இடம் 9ல் இருந்துட்டாங்கன்னா நல்லது செய்யுது. அதாவது வேகமாக பயணம் செய்து நமக்கு நல்லா இருக்குது. 7ஆம் இடம் ராகுக்கு இருக்காங்க. அந்த 7ஆம் இடத்துல ராகுக்கு தான் கொஞ்சம் சிறு சங்கடம். நான் சிம்ம லக்னமாக இருந்து சிம்மராசியாக இருந்தாலும், என்னுடைய மனைவி சிம்ம லக்னம் சிம்மராசி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன், எனக்கு எதிராக அவர்கள் செயல்படுவேன். நான் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டாங்க. இதுதான் தற்சமயம் நடக்குது. இது ஒன்று தான் மைனஸ். இதை பெருசு பண்ணி பேசிக்கொள்ள வேண்டாம். அதாவது சூழ்நிலை தற்காலிகம். அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய வேகங்கள் குருவுடைய பார்வை நேராக அந்த 7ஆம் இடத்துக்கு பார்வதனால இவங்களோட சிறு சிறு குற்றங்கள் நீங்கிவிடும். நல்லா இருக்கு, பெருசு பண்ணிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்குள்ள பிணக்குகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை பெருசு பண்ணிக்க வேண்டாம். நல்லா இருக்கு. 8ஆம் இடம் குரு பகவான் 8 கூட 11ல். அப்போ 8 கூட 11னா 8ஆம் இடத்தேதி 11 வந்தால் பிறருடைய பணங்கள் நமக்கு சேரும். கீழே கண்டெடுக்கக்கூடிய பொருள்கள் உண்டு. காசு பணம் செல்வங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ லாபஸ்தானங்கள் இருந்ததுன்னா உங்கள் சிம்ம லக்னத்துக்கு நல்லா இருக்கு. சரி, இப்போ சிம்ம லக்னத்துக்கு சரியா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்லா இருக்குது. இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம். தகப்பனார் ஸ்தானம் 2ல் இருக்கு. அப்போ தகப்பனார் சொத்து, தாயார் சொத்து, தகப்பனார்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது, தாயார்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் அனுசரித்து பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். நம்முடைய வினை இதுதான், நம்முடைய கர்மா இதான்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். 4ஆம் இடம் 9ஆம் இடம் உயர்கல்வி, மேலே படிக்கக்கூடியது, காலம் கடந்து படிச்சிடுவாங்க.
இது எல்லாம் நல்லா இருக்குது. 10ஆம் இடம் சுக்கிர பகவான் 10ஆம் இடம் 10 கூடிய 12 இருக்கிறது கொஞ்சம் தவறுதல் அப்படின்னா 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், 12 போயிட்டு. அப்போ 12ஆம் இடம் இருந்து அது சுக்கிரனாகனா சுகஸ்தானம், சுக்கிரனுடைய ஸ்தான பலங்கள் சுகஸ்தானங்கள் போயிடுச்சுன்னா வழித்துணைக்கு பெண்கள் வந்து சேருவார்கள். சுக்கிரனுடையனா சுக்கிரன் கண்கள் 12ஆம் இடம், லக்னத்தில் சூரியன் கேது அனல் கிரகம் அப்படின்னா மார்கனுடையவர்கள் வந்து சேருவார்கள். அப்போ சிம்ல கலக்காரர்களுக்கு மார்கனுடைய பெண்கள் வந்து நெருங்கி வந்தால் நமக்கு தீமை செய்கிறான்னு நினச்சி வணக்கம்னு வச்சு வந்துக்கலாம். நீங்கள் அவர்களால் இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும், தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், புதுசாக வேலைக்கு வராங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கும். சரி, 11ஆம் இடம் புதன். புதன் லக்னத்திலே இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல குரு இருக்காங்க. அப்போ லாபஸ்தானங்கள் செயல்படும், நல்லா இருக்கு. புதனோட கேது சேர்ந்துருக்கு, சூரியன் சேர்ந்துருக்குன்னா அந்த இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த லாபஸ்தானங்கள் செயல்படும். 12ஆம் இடம் சந்திரன். சந்திரன் 8ல் மறைஞ்சாலும் சரி 4ல் மறைஞ்சாலும், ஏன்னா 12ஆம் இடம் விரயம் அதிகம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு 12ஆம் இடம் வலுவான பெரிய கிரகமாகவும் பெரிய திசையாகவும் வலுவாக இருந்துட்டா அவங்களுக்கு வலு அதிகம். சிம்மத்துக்கு 12ஆம் இடம் சந்திரன் இன்னைக்கு வரும் போகும், நஷ்டங்கிறது பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, அதை பெருசாகவும் அலட்டி கொள்ள மாட்டாங்க. அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க எது நடந்தாலும் சரி அவங்க போகிறதுக்கான 12ஆம் இடமாகிய சந்திரன் சீக்கிரம் நல்லது வந்துடுவார், சீக்கிரம் கெடுதல் வந்துடுவார். அவங்க பயணத்தை சீக்கிரம் போகிறதுனால 12ஆம் இடத்தை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை. நன்றி. ஆனால் 12ஆம் இடம் தண்ணினா உணவு யாருக்காக வாங்கி தானமாக கொடுக்கலாம், தண்ணீர் பந்து வைத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி சந்திரனோட அதிகம். தாய் ஸ்தானத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம் வயதானவர்களுக்கு. ஆனால் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் ஸ்தானங்கள் சரியாக வேலை செய்யாது. ஆனால் மாற்றாந்தாய்னா அடுத்தவங்களுடைய தாய், ஃப்ரெண்டோடைய அம்மா, இந்த மாதிரி தான் உதவி செய்ய வேண்டியவர், தன்னுடைய தாய்க்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் சிம்ம லக்னத்துக்கு நல்லா இருக்குங்க. நன்றிங்க, வணக்கங்க.